மன்னிப்பின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் அற்புத நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த லெந்து நாட்களில் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தில் ஒவ்வொரு பாவங்களையும் அறிக்கையிட்டு ஆண்டவர் இயேசுவின் சமூகத்தை நாம் தேட வேண்டும். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும். கேடானவைகளை விட்டுவிட வேண்டும். நாம் மனம் திரும்பி கனி கொடுத்த உத்தம ஜனங்களாக நாம் மாறுவது தான் சிலுவை வழியாக ஆண்டவர் நமக்கு தந்த அந்த ரட்சிப்பின் அந்த நித்திய மீட்பாகும். லூக்கா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்கள். இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றார். யோவான் சானகன் பரிசுத்த ஆவியால் நிரம்பி கிறிஸ்துவின் வழிகளை ஜனங்கள் மத்தியில் கொண்டு வர அவர் இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் சென்று கண்டித்து உணர்த்தி போதித்த போதனை இது. நாம் கனி கொடுக்க வேண்டும். நாம் மனம் திரும்பி கனி கொடுக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பொய் இருந்த இடத்துல உண்மை வர வேண்டும். இருள் இருந்த இடத்துல வெளிச்சம் வர வேண்டும். இச்சை இருந்த இடத்துல பரிசுத்தம் வர வேண்டும். அநீதி இருந்த இடத்துல நீதி வர வேண்டும். துரோகம் இருந்த இடத்துல தியாகம் வர வேண்டும். அன்பு வர வேண்டும். உலகம் இருந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வர வேண்டும். நாம் கனி கொடுக்கும் ஜனங்களாக மாற வேண்டும். இந்த லெந்து நாட்களில் சாப்பிடுகிறது எதை விட்டு விடுவது என்பதல்ல முக்கியம். தேவனுக்கு விரோதமாக மாற்றிய பாவங்களை விட்டு விடுவது என்பதே தேவன் நமக்கு சொல்லித்தரும் சத்தியமாகும். என்றால் பாவிகளை மீட்கத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னுடைய ஜீவனை அவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த யோவான் ஸ்நானகனிடத்தில் ஜனங்கள் கேட்டார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. அவர் சொன்னார், 2 ஆடு உள்ளவன் இல்லாதவனுக்கு ஒன்றை கொடு என்றார். சகோதர அன்பை வளர்த்து கொள்ளுங்கள். ஏழை எளியவர்களை தாங்குங்கள். மற்றவிடத்தில் பிடுங்கி சாப்பிடுவதை விட்டுவிட்டு பிறருக்கு நீங்கள் இயேசுவின் நாமத்தில் கொடுக்கிறவர்களாய் மாறுங்கள், கனி கொடுங்கள் என்று அவர் சொன்னார். அப்பொழுது அவரிடத்தில் வந்து போர் சேவகர்கள் கேட்டார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. ஏழை எளிய மக்கள் மேல் பொய் வழக்கு போடாதிருங்கள். அவர்களிடத்தில் நீங்கள் வஞ்சனை செய்யாதிருங்கள். உத்தமம் உண்மையுமாய் நடந்து கொள்ளுங்கள் என்று கண்டித்து போதித்தார். ஆயக்காரர்கள் வரி வசூலிக்கவர்கள் கேட்டார்கள். அரசாங்க அதிகாரிகள் கேட்டார்கள். அப்போது நீங்கள் வாங்க வேண்டிய பணத்துக்கு மேலாய் ஜனங்களை ஏமாற்றி நீங்கள் பணத்தை வாங்கக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, பொய் சாட்சி சொல்லி பணத்தை பிடுங்கக்கூடாது, ஏழை எளியவர்கள் பணத்தை பிடுங்கக்கூடாது. இன்றைக்கு உலகம் முழுவதும், ஏன் நமது நாட்டில் இப்படித்தான் எல்லாமே நடக்கிறது. அநீதி, மோசம், நாசம். பக்தி என்பதை வெளிவேஷமாய் ஜனங்கள் வைத்திருக்கிறார்கள். கொள்ளைக்காரர்களும் பக்திமான்கள் தான். விபச்சாரக்காரர்களும் திருடர்கள் எல்லாம் பக்திமான்கள் தான். கலப்பட வியாபாரம் பண்ணுகிறவன், கள்ளக்கடத்தல் செய்கிறவன், லஞ்சம் வாங்குறவன் எல்லாம் கூட பாருங்கள், அவன் ரூமெல்லாம் பல விதமான ஃபோட்டோ வைத்து அதுக்கெல்லாம் சாம்பிராணி காட்டி கொண்டு தான் இருப்பான். ஆனால் லஞ்சம் தான் வாங்குவான். ஏழைகளை ஏமாற்றித்தான் இருப்பான். இவர்கள் என்றைக்கு மனம் திரும்புவது? அவைகளை விற்று விலகுவது. இதுதான் மெய்யான மனம் திரும்புதல். இது சக்கையை பாருங்கள். அவர் முன்பு அடுத்தவருடைய பணத்தையும் பொருளையும் பிடுங்கி தின்கிறவராக இருந்தார். பெரிய ஆயக்காரர் தலைவன். ஆனால் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு 1க்கு பதிலாக 4 நான் திருப்பி கொடுத்து விடுவேன், என் சொத்தில் பாதி ஏழைகளுக்கு நான் கொடுத்து விடுவேன் என்று சொன்னார். இயேசு சொன்னார், இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது என்று. இதால் லெந்து காலத்தினுடைய உங்களுடைய தீர்மானங்கள். ஆகவே பாவமானவைகளை, அநியாயமானவைகளை, மோச நாசங்களை விட்டு விடுங்கள். பிறரிடத்தில் கடன் வாங்கிய பணத்தை கொடுத்து விடுங்கள். ஏமாற்றி கொண்டு நீங்கள் வாழக்கூடாது. பிறர் பொருளை அபகரித்து கொண்டு நீங்கள் வாழக்கூடாது. அடுத்தவருடைய ஒரு பொருளும் உங்களிடத்தில் இருக்கக்கூடாது. அது சாபமாக மாறும். அதை கூப்பிட்டு கொடுத்து விடுங்கள். தேவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அவருடைய முகத்தை நீங்கள் தேடும்போது எல்லாம் நன்மையாக வரும். நாம் கனி கொடுக்க வேண்டும். கேடான வழிகளெல்லாம் உத்தமமான வழிகளாக மாறட்டும். இரட்டை சிந்தையெல்லாம் ஒரு சிந்தையாய் மாறட்டும். மாம்சீக இச்சைகள் எல்லாம் சிலுவையில் சாகட்டும்.
நம்ம எல்லோரும் மனம் திரும்பி உத்தம ஜனங்களாக பூமியில் வாழட்டும். ஆவியானவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்பும். உங்கள் முகத்தை தேவன் பிரகாசிக்க வைப்பார். நீங்கள் கனி கொடுக்கும் சாட்சிகளாக, பரலோக தேவனுக்கு கிறிஸ்துவின் சாட்சிகளாக நீங்களும் நாமும் இருப்போம். இந்த லெந்து நாட்களில் இப்படிப்பட்ட கனி கொடுக்கிறவர்களாக நாம் எல்லோரும் மாறுவோமா? ஒப்பு கொடுப்போம். அன்புள்ள பிதாவே, ஒரு போலியான, பொய்யான, மாய்மாலமான, பித்தலாட்டமான வெளி ஒரு வாழ்க்கை, உள்ள ஒரு வாழ்க்கை என்று இரட்டை வாழ்க்கை வாழக்கூடிய சகலமும் சாவதாக. ஆண்டவரே, கனி கொடுக்கும் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த லெந்து நாட்களில் ஒவ்வொருடைய தனி வாழ்விலும், குடும்ப வாழ்விலும், ஊழிய வாழ்விலும் எல்லாருக்கும் ஆண்டவரே வரும்படி தயவு காட்டுங்க. ஆண்டவரே, உமது கட்டளையின்படி நாங்கள் நடக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவைகளெல்லாம் செய்து முடிக்க எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.